Children, if you are going, please go soon. Do not make noise. சத்தம் போடாம சைலண்டா போங்க. இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம், தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம், தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ಕೇಳ್ಪೋம். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರ ಪ್ರಸನ್ನವನ್ನು ನಾವು ತಿಳಿದಿರುತ್ತೇವೆ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. போன வாரம் நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய ஞானத்தை குறித்து பார்த்தோம். We saw about the wisdom of God. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர் ஞானத்தினால உருவாக்கினார். இன்றைக்கு நாங்கள் பார்த்த வசனத்திலிருந்து தேவனுடைய மகிமையை குறித்தும் நமக்குரியதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். Shall we see about the glory of God in the encounter of Jesus with Peter and what we should do? நமக்கு எல்லாருக்குமே ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டா, how many of you should see the glory of God? How many of you should see the presence of God? You will all say, I want to. ஒருவேளை தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும், யார் காண வேண்டும், யார் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை இருக்கும், நான் அதை அனுபவிக்கணும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What are we to do for us to have that? இதோ தேவனை குறித்து இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் வார்த்தையிலிருந்து இன்றைக்கு பார்ப்போம். This is a known story of Jesus meeting Peter. இயேசு கிறிஸ்து பேதுரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, அவர் அற்புதம் செய்கிற ஒரு சூழ்நிலை. இது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன கதை? ஏசப்பா பேதுருடைய ஷிப்ல, அவருடைய படகுல போறாங்க. அப்புறமா அங்கே வலை போட சொல்றாங்க. வலை போட்ட உடனே மீன் கிடைக்கிறது, அதிசயமாய் மீன் கிடைக்கிறது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இதுல இருந்து நாங்கள் சில காரியங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, Jesus came and sat at the boat of Peter and he asked them to put it little ahead from the land. யாராவது வாசிங்க லூக்கா 5:3. யாராவது வாசிங்க. இதோ அங்கே ஜனங்கள், ஆண்டவரே நீர் எங்களோட நீங்கள் போதிங்க, you preach to us என்று இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அங்கே சில மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க. அதுல சில பேர் அங்கிருந்து போயிட்டாங்க. Some people went away from there and they are folding their nets. அங்க இருக்கிறவங்க சில பேர் போயாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பேதுருடைய படகுல அமர்ந்து அவர் சொல்றாங்க, நீ கொஞ்சம் முன்ன என்ன தள்ளிவிடு என்று அங்கே அமர்ந்து அவர் போதித்தார். He was teaching as he was sitting in the boat of Peter. அவர் பேதுருடைய படகை தேடி வந்து அங்கே அவர் அதற்குள்ள பிரவேசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே அவர் நம்மை சந்திக்க அவர் வருகிறவர். God is a God who comes to meet us. அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வந்து எங்களை சந்திக்கும்படியாய் அவர் வருகிறார். The Lord shows his presence to people. அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மை சந்திக்கிறார். அந்த நாள்ல பேதுரு வந்து கடவுளை அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் தேவன் வந்து அவருடைய படகுல அமர்கிறார். The Lord comes and he sits there. அப்போ அதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்ன நாள் நாம் வேதத்துல வாசிக்கிறோம், பேதுரு அவர் இரவெல்லாம் அவர் படகுல அவர் விலையை போட்டு எந்த மீனும் கிடைக்காம இருந்திருக்கிறது. யாராவது வாசிங்க 5. இதோ ஆண்டவரே, நான் இரவெல்லாம் நான் பிரயாசித்திருக்கிறேன், எனக்கு மீன் எதுவுமே கிடைக்கல. Lord, Master, I've toiled the whole night
not get any fish. இது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் தெரிந்து அவர் சொல்லுகிறார், launch into the deep and cast your net. இதோ நீ கொஞ்சம் உள்ள போய் உன்னுடைய வலையை நீ போடு என்று சொல்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறவர். போன வருஷத்துல நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு என்ன பிரச்சனை இருந்தது, எனக்கு எந்த விஷயத்துல சில சோர்வு இருந்தது, எல்லாமே தேவனுக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி, பேதுரு நைட்டு மீன்ல அவர் பிடிக்க போட்ட பிரயாசங்கள் கிறிஸ்துவுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். The Lord knows all that he has gone through. அவர் எல்லாவற்றையும் அறிந்து அவர் சொல்லுகிறார், இதோ நீ போடு, you just put now. Oh, God knows everything. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ கூட நீங்க ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். He knows everything about you. நீங்கள் போன வருஷம் எதுல நீங்க கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு போன வருஷம் என்ன சூழ்நிலை இருந்துச்சு தெரியும். நீங்கள் எடுத்த பிரயாசங்கள் தெரியும். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். தேவனுடைய மகிமையில ஒண்ணு, he knows everything. He has a foreknowledge of you. உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு எல்லாமே தெரியும். And for me to know that Lord knows everything, it is good. இதோ எனக்கு தெரியும், தேவனுக்கு எல்லாமே தெரியும். சங்கீதம் 139 1 2 யாராவது வாசிங்க. சங்கீதம் 139 1 2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். Lord, you have searched me and you know me. You know me when I sit down and when I rise, and my thoughts which are you understand my thoughts afar off. You compromise my path and my lying down, and you are acquainted with all my ways. There's not a word on my tongue. Behold, O Lord, you know it all. ஆண்டவரே, நான் அமர்ந்திருப்பது நீர் தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் எந்திரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். என்னுடைய நினைவுகள் தெரியும். நான் தூங்குவது உங்களுக்கு தெரியும். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு எல்லாமே தெரியும். He knows everything. நீங்க ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது தேவனுக்கு தெரியும். போன வருஷம் உங்களுக்கு என்ன நடந்தது தேவனுக்கு தெரியும். இந்த வருஷம் என்ன நடக்க போகிறது தேவனுக்கு தெரியும். நீங்க அமர்ந்திருக்கும் போதே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தேவனுக்கு தெரியும். The Lord knows what you are thinking now, and it is so wonderful for me. This knowledge is so wonderful and I can't comprehend it. இதோ இந்த ஞானம் எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறது. யாராவது வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139 6. Oh, this is so wonderful. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த அறிவு என்று தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எனக்கு எட்டாததுமா இருக்குது. But today I am telling you, Lord, this knowledge for me to know that you know everything, Lord, is so comforting. அப்பா, இது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குது. அநேக பேரு அவங்களுடைய இதயத்துல சில விஷயத்துல they go through a lot of self pity, thinking, you know, nobody understands me, nobody is in my situation, nobody go through the pain I am going through. ஓ, எனக்கு இருக்கிற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, எனக்கு இருக்கிற நிலைமை மத்தவங்க மாதிரி இல்லை, எனக்குரியது யாருக்கு தான் தெரியும் என்று அவங்களே சில நேரத்துல வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, oh Lord, I know that you know me. அன்றே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. பேதுரு என்ன செய்தார் என்று தேவன் அறிந்தவராயிருந்தார். Oh, God knew what Peter had gone through the last night. போன இரவு அவர் பண்ண கஷ்டங்கள், அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும். ஒருவேளை நேற்று நைட்டுக்குள்ள
ஒரு சில பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில. ஆனால் தேவனுக்கு அது தெரியும். போன வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், தேவனுக்கு தெரியும். நீங்கள் அமர்ந்திருக்கும் போதே சில காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கலாம், தேவனுக்கு அது தெரியும். The glory of God is in the foreknowledge of God. 7வது வசனம் யாராவது வாசிங்க. சங்கீதம் 139:7. ஆண்டவரே, உங்களுக்கு மறைவாக நான் எங்கே போக வேண்டும்? ஆண்டவரே, where can I go from your presence, O Lord? If I go to the heavens, you are there, and in my bed you are there, and in the morning, O Lord, where can I go to you? ஆண்டவரே, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது, உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் போக முடியாது. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர். நான் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போதே தேவன் உங்களை அறிந்த ஆண்டவராய் இருக்கிறார். He is a God who knows you. As you begin this year, please know that He knows you. அன்றே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். And this is so wonderful for me. எனக்கு அது தெரியும் அப்பா. சில பேர் தேவனை நம்பாத ஜனங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்கிற விதமே வேற. ஐயோ, என்ன இந்த வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு நாள் சாக போறோம், யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிறோமா, நாளைக்கு செத்து போறோம், என்ன நடக்கும் போது, ஏதோ ஒன்று நடக்கும் போது, oh what is there, something someday will happen, something will go wrong, and the way they look at their life is because they don't believe in God. But you and I are a child of God. We know that the Lord knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் அறிந்தவர் மாற்றம் அல்ல, அவர் இன்னொரு காரியத்தை பேதருக்கு செய்கிறார். அவர் சொல்றார், இதோ நீ வலையை நீ இந்த இடத்துக்கு போடு. You cast the net and you launch into the deep and cast your nets for a catch. இதோ இந்த வலையை நீ போடு. எனக்கு தெரியாது தேவன் உங்களை இந்த வருஷத்துல என்ன வலையை போட சொல்றாங்க, எனக்கு தெரியாது. I don't know what is the net God is asking you to cast this year. If He is asking you to do something today, He is going to tell you. அவர் உங்களுக்கு சொல்ல போகிறார், நீங்கள் இதோ மகனே, இதோ மகளே, நீ இந்த காரியத்தை நீ செய். You do this I'm asking you to do. நான் சொல்லுவதை நீ செய். நீ என்ன வலை போடணும் அது தேவன் உங்களுக்கு சொல்வாராக. நீங்க பேருக்கு சொல்றார், you cast the net a little more deeper. அப்பொழுதுதான் நாம சொல்றார், ஆண்டவரே இதெல்லாம் நான் ஏற்கனவே பிரயாசம் பண்ணியாச்சு. ஆனால் அங்க நாம பார்க்கிறோம் அவர் போட்ட பேருக்கு என்ன ஆச்சு. 6வது வசனம் யாராவது வாசிங்க. இதோ அவர்கள் போட்ட பேருக்கு வலை பிரிந்து போகத்தக்கதாக அந்த அளவுக்கு மீன் பிடிக்கப்பட்டது. அவங்களுக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிச்சுன்னா வலையே அது கட்டான அளவுக்கு மீன் கிடைச்சிச்சு. They got so much fish that it is going to break. இதோ பிரிந்து போற அளவுக்கு ஒரு மீன் கிடைக்கிறது. எல்லா நேரத்திலும் மீன் பிடிக்க முடியாது. மீன் பிடிக்க பெஸ்ட் டைம் எப்போ? early morning. காலையில விடிகாலையில 3 மணிக்கு 4 மணிக்கு. அவங்க தான் இரவெல்லாம் போட்டு வந்தாச்சே. 10 மணிக்கு 11 மணிக்கு ஏதோ ஒரு டைம்ல அப்படி போட்டா மீன் கிடைச்சிடுமா? சான்ஸே இல்லை. You will not get the fish. Just you put them and you're not going to get the fish. But you know why they got the fish now? இப்போ எதுக்கு தெரியுமா மீன் கிடைச்சது? இங்க சொன்ன ஆண்டவர் அவர் இந்த உலகத்தின் அதிபதியானவர். You know the Lord who created the world, the heavens and the earth, He said, and there is the power of God. இது தேவனுடைய மகிமையில தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அவரால முடியாத காரியம் என்ன இருக்கிறது? There is nothing the Lord cannot do. The power of God is He does a miracle. அதிசயம் என்ன? யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யாராவது விளக்கம் கொடுத்தா அது அற்புதம் இல்லை. If somebody can explain a miracle, it's not a miracle. இன்னைக்கு வெளியோ
மரியாள் கர்ப்பவதி அவர் கன்னியா இருந்து கர்ப்பவதி எப்படி ஆனாங்கிறது யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்யறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அது அற்புதமே அல்ல. The miracle is something which cannot happen, but it happens by the power of God. தேவனுடைய வல்லமையால் ஆகும். ஆறாவது நேரத்தில் நாம் கேட்கும், பலத்தினாலும் பிரார்த்தனையினால அல்ல, ஆனால் தேவனால் கூடும். It can't happen by me, it can't happen by my knowledge, my power, my attempts, my tries and my efforts, but it happens by the power of God. தேவனுடைய வல்லமையை நீங்களும் நானும் உணர வேண்டும். தேவனுடைய மகிமையில இன்னொன்று, the power of God. தேவனால கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். He is able to do everything. He is able because he is God Almighty. இது என்ன மீன் நெட்டு ஃபுல்லா தேவன் நினைச்சிருந்தா அந்த முழு ஓஷன்ல இருக்கிற எல்லாமே நம்ம கரைக்கு வர வைக்க முடியும். He is able to take all the fish and just one command and everything comes. டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலையில பேரரை இயேசு கொண்டு வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நாம வரி கட்டணுமா? ஆண்டவரே வரி கட்டுறதுக்கு என்ன ஆண்டவரே என்பது கடவுள் சொல்றாங்க, வரிதானே கட்டணும். ஓகே, நீ போ. நீ எங்க போ? நீ போ, கடலுக்கு போ. அங்க ஒரு மீன் எடு. அந்த மீன் வாயிலிருந்து காசு வருது பாரு. You go to that ocean and open the fish mouth and there is the money and take that and give tax. மீன் வாய்க்குள்ள காசு எங்க வருது? அவரால் கூடும். இது ஜனங்க சில நேரத்தில் தவறா பயன்படுத்தி வேற மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. Oh, God will bring something to you somewhere in your purse and all. No, that's not about it. Adhe artham alle. He is able to do everything. But that was just a little of what God can do. ஒரு மீன் தரனா காசா அவரால செய்ய முடியும். ஒரு மீன் வயிற்றுக்குள்ள யோனாவா அவரால செய்ய முடியும். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்க 3 நாள் உயிரோட இருந்து வெளியே வர முடியுமா? அவரால செய்ய முடியும். மீன் வாங்கி செய்ய முடியுமா? அவரால செய்ய முடியும். செங்கடல் பிரிந்து போகுமா? அவரால செய்ய முடியும். மன்னா கரத்திலிருந்து வருகிறதா? அவரால செய்ய முடியும். Because everything is belonging to God. Can we all know the power of God? இதோ தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர் தேவனுடைய வல்லமையை பார்க்கிறார். He sees the power of God and God is able to do everything. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வெயிட் போட்டா எவ்வளவு இருக்கும்? இந்த உலகத்துடைய சைஸ் என்ன? யாரால விவரிக்க முடியுமா? இந்த லைட் இயர்ஸ் சொல்லுவாங்க, டெலிஸ்கோப் பார்க்குறவங்க ஸ்டார்ஸ் எல்லாம் வானத்துல பார்க்குறாங்க. அந்த ஸ்டார்ஸ் பார்க்கறதெல்லாம் ஒரு ஒரு புள்ளியா தான் பார்க்குறாங்க. அதோடைய சைஸ் எவ்வளவு தெரியுமா? அதோடைய சைஸ் எவ்வளவு பெருசு தெரியுமா? You know how big the universe is. If the Lord wants to take the universe, போன வாரம் நாம பார்த்தோம் அவருடைய வல்லமை இந்த படைப்புல எவ்வளவு பெரிய படைப்பு. அவர் நினைத்தால் ஒரே ஒரு செகண்ட்ல everything is boom. That's the power of God. அவருடைய வல்லமை என்ன தெரியுமா? ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாமே அழிந்து போகும். ஒரே ஒரு செகண்ட்ல அது இருக்க கூட இருக்காது. It will just vanish. நிறைய பேர் கிளைமேட் மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க. நியூஸ்ல நம்ம பார்ப்போம். சில சயின்டிஸ்டுங்கெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இந்த பிளானட்டை காப்பாற்றுற மாதிரி நினைக்கிறாங்க. They are the one taking care of the planet. மனுஷர்களுடைய பொறுப்பு ஒன்று இருக்குது. இன்னைக்கு நிறைய பொல்யூஷன், பெங்களூர்ல பொல்யூஷன் ஜாஸ்தி. மனுஷருங்க நிறைய பத்த வைக்கிறாங்க. அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் life is there on the earth and the earth is guarded because of God. It's not because of man. மனுஷர்களால அல்ல. மனுஷர்கள் புடித்து வைத்து அந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் சில காரியம் பண்றதுனால உலகத்துல ஜீவன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் போதும் கடவுளுக்கு
எல்லாமே எடுப்பதும் எல்லாமே கொடுப்பதுக்கும் எங்க தேவனுடைய வல்லமை காமிச்சு சொன்னாங்க, நீ வலையை போடு, இதோ பிரிந்து போற அளவுக்கு என்ன நடந்துச்சு, தேவனுடைய வல்லமை அவர் காண்பார். I pray that this year you will see the power of God. தேவனுடைய வல்லமை எங்கே நடக்கும், எங்கே எதுவும் நடக்க கூடாத ஒரு சூழ்நிலை இருக்குமோ அங்கதான் அதிகமா தெரியும். If I am able to do something, I can't know the glory of God. But when I am not able to do something, He does something, I see the power of God. சில விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம கையில இல்லாதது நல்லது. ஏன் தெரியுமா? அப்பதான் நான் கடவுளுடைய கையை நாங்க உணர முடியும். எல்லாமே அவங்ககிட்டே இருந்துச்சுன்னா அவருடைய வல்லமை எங்கே இடம் இருக்குது? பேருக்கு எல்லாமே கையில கிடைச்சிருச்சுன்னா அவருடைய வல்லமையை அவர் எப்படி பார்த்திருப்பார்? If he had caught the fish that day, he has no encounter with Jesus. ஒருவேளை அன்றைக்கு மீன் கிடைத்திருந்தால் தேவனை சந்திருக்க மாட்டாங்க. அன்றைக்கு தேவன் மீனை கிடைக்காமலும் செய்திருக்கலாம். He is able to do something. That whole night God holded the fish for them and said, "Oh fish, you are not getting into the net because tomorrow I am going to meet Peter." Oh மீனுகளே, பேதுரு, நீ நைட் எல்லாம் போடுறியா? நீ போடு, ஒரு மீனும் உள்ள வராத மாதிரி நான் செய்றேன். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நான் உன்னை சந்திக்க போறேன். I will meet you tomorrow and I will hold the things. நம்முடைய ஆண்டவர் நினைச்சா லாக் பண்ணலாம், நினைச்சா ரிலீஸ் பண்ணலாம். If he wants to lock, no attempt of Peter, 100 days also is fishing, he won't get the fish, but he does something that you will see the power of God. நிறைய நேரத்தில் என்னால் முடிகிற காரியத்துக்கு நான் இதுக்கு கடவுளை சொல்லிக்கிறேன். என்னால் முடியாத காரியத்துக்கு அவருடைய கரங்களை என்னை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன். Wait and thank God for the times where you have done something, you have done everything and you don't see something happening. And that is the best place you will see the power of God. தேவனுடைய வல்லமை அதிகமாய் நாங்கள் உணர்கிற இடமும் சில காரியங்களும் எங்களால் முடியாத காரியங்கள் தான். அதனால கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. என்னால சில விஷயங்கள் முடியலப்பா, அங்கே நான் யாரை பார்க்க முடியும்? அப்படி சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக. Don't worry about things which did not happen last year, but now you know God knows everything, and maybe that is the place God will give you an answer and say, see the power of God. தேவனுடைய வல்லமையை நீங்களும் நானும் காண வேண்டும். அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது? The power of God is able to do anything. He is able to do anything. அவருடைய வல்லமையை நாங்கள் படைப்பில் நிறைய விஷயத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ லைட்ஸ் இங்க இருக்குது. இந்த லைட்ஸ்ல யார் லைட் பூச்சி பார்த்துருக்கிறீங்க? லைட் பூச்சி பார்த்துருக்கிறீங்களே? இன்னைக்கு உள்ள சயின்டிஸ்டுக்கு அந்த லைட் பூச்சியில லைட் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த எல்லா லைட்ஸோட லைட் பூச்சி கம்பேர் பண்ணா 100% எஃபிஷியண்டா இருக்கிற லைட்டு அந்த லைட் பூச்சி தான். அதுல சயின்டிஸ்டுக்கு எதுவுமே செய்ய முடியல. இதோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நீங்க மனுஷனுடைய பிரெயின்ல மனுஷனுடைய டிஎன்ஏ போட ஜஸ்ட் ஒரு சில டிஎன்ஏ போதும் கண்களால் பார்க்க முடியாது எல்லாவற்றையும் அதுக்குள்ள இருக்கிறது. And I was in college, I had an opportunity to visit a data center. Data centerனா பெரிய கம்ப்யூட்டர், அதுல எல்லாமே ஸ்டோர் பண்ற கம்ப்யூட்டர். அதுக்குள்ள போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதோட சைஸ் எவ்வளோ பெருசு, ஆயிரக்கணக்கான சிபிஎம்ங்க, ஆயிரக்கணக்கான வயருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செக்யூரிட்டி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்பேஸ் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது தேவனுடைய படைப்புல மனுஷனுடைய பிரெயின் எவ்வளோ அருமையா இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள, for all that is in that data center, உங்க கண்ணால பார்க்க முடியாத காரியங்களை எல்லாமே தேவன் அமைச்சு வைக்க முடியும். அவருடைய மகிமை. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம், யாராவது வாசிங்க
7 வாசிங்க. chapter 5 verse 7. ಆಗ ಅವರು ಮತ್ತೊಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಪಾಲುಗಾರರಿಗೆ ನೀವು ಬಂದು ನನಗೆ ನೆರವಾಗಬೇಕೆಂದು ಸನ್ನೆ ಮಾಡಿ இதோ தேவன் ஒரு காரியத்தை செய்வது அதை பரிபூர்ணமாய் செய்து அதை நமக்கு நமக்கு மிஞ்சி அதிகமாய் கொடுத்து இன்னொரு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அவருடைய மகிமை அதெல்லாம் காணப்பேருக்கு. மூன்றாவது பேதுரு இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். 8வது வசனத்தை வாசிங்க யாராவது. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். You know, as the third thing we see the Lord in his presence, we see that Peter felt something. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, தேவனோட இணைந்து நெருக்கத்தில் இருக்கும்போது பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருக்கு கடவுள் செய்து, இதோ பேதுரு உனக்கு மீன் தானே வேணும், வா உள்ள வா, மக்காதே, இதோ நெட்ட போடு, மீன் கடிச்சிச்சா ஆச்சுல்ல. நீ ஒரு பாவின்னு கடவுள் பேதுருக்கு சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. நீ ஒரு துன்மார்க்கன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. உன்னுடைய நீ செய்த பாவங்கள் இதோ நான் உனக்கு சொல்றேன்னு அவர் விவரிச்சுட்டாங்க. இல்லவே இல்லை. But why is Peter saying, Lord, depart from me, I am a sinful man. அப்பா நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை விட்டு நீர் விலகி போங்க. யா தெரியுமா, தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய பாவத்தை அவர் உணர்ந்தார். Third is the presence and the holiness of God. தேவனுடைய பரிசுத்தம் என்பது என்ன? அவருடைய பரிசுத்தத்துக்கு கிட்ட நான் வரும்போது என்னுடைய அழுக்கு எனக்கு தெரியுது. Oh Lord, depart from me, for I am a sinful man. ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகி போங்க, நான் ஒரு பாவி ஆண்டவரே. தேவனுடைய மகிமையில இன்னொன்று என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்தம். யாராவது வாசிங்க ஐசையா 6:3. ஐசையா 6:3. Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is filled with his glory. இதோ ஐசையா ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்திலே தேவன் அவருடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கே தேவதூதர்கள் இருந்தாங்க. அந்த தேவதூதர்கள் அவருடைய ரெக்கையால அவருடைய முகத்தை மூடி இருந்தாங்க. அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு தேவதூதர் இப்படி சொன்னாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதோ இந்த தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். The Lord we worship is holy, and the holiness of God, the presence of God to Peter was sufficient for him to know the sin in him. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை தேவன் உணர்த்தும்படியாய் சில நேரத்தில் அவர் செய்கிறார். அதுல தேவனோடு நான் உறவுல இருக்கும்போது என்னுடைய பாவம் எனக்கு தெரிகிறது. My presence, the presence with God will take the sin in me. நமக்கு பாவ உணர்வை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய பாவத்தை தேவன் குத்தி காமிக்க மாட்டாங்க. குத்தி காமிக்கிறது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ஆனால் தேவன் நம்முடைய பாவத்தை உணர்த்துவாங்க. நம்முடைய பாவத்தை நிச்சயமாக உணர்த்துவாங்க. And the more you sit in the presence of God, He shows the dirt in me. ஆண்டவரே என்னை விட்டு நீங்க விலகி போங்க, நான் ஒரு பாவி ஆண்டவரே. Oh Lord, I think there's nothing for you to do with me. You are a holy Lord and I am sinful. You are powerful, but I am just a man. Just leave me, oh Lord. இது பேதுருடைய இருதயத்தை குறித்து யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டவரே நீரா, நீங்க என் போட்ல என்ன என் கூட உட்கார்ந்துட்டு நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட வா, என்னை விட்டு போங்கப்பா. Just go from me. I have nothing to do with you. My sin is so big. But all this happened in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இவர் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு அவருடைய பாவத்தை உணர்ந்தாங்க.
எந்த கிறிஸ்தவனும் அவருடைய பாவத்தை உணராம தேவனோட பிரசன்னத்துல, தேவனோட ஐக்கியத்துல இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் நீங்க அவர் சொன்னார், அப்போ ஒரு மெம்பர் வந்து பாஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு சில விஷயத்துல நான் செய்த தவறுகளால எனக்கு வலி ஏற்படுகிறது, என் இருதயத்துல ஒரு பாரம் இருக்கிறது, நான் ரட்சிப்பை எழுந்துட்டேன்னா இன்னொரு கேள்வி இருக்கிறது. அவ பாஸ்டர் அவர் பார்த்து சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன், உனக்கு அந்த ஒரு வலி இருந்துச்சுனாலே நீ தேவனுடைய ரட்சிப்புக்கு உள்ளதா இருக்கிற. You are in the salvation of God, because if you're going through that pain because of sin, you're already in the salvation of God. It is those who are not with God, they're so free to sin. பாவம் செய்ய ஃப்ரீயா பண்றவங்க யாரு? தேவனுடைய கூடாரத்துல, தேவனுடைய கூட்டத்துல இருக்காதவங்க. அவங்களுக்கு எந்த பாவம் உணர்வும் இல்லை, ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துல அவங்க இல்லை, தேவனுடைய பரிசுத்தம் அவங்களுக்கு தெரியல, தேவனோட உறவு இல்லை, அவங்க எல்லாமே ஃப்ரீயா செய்வாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷர்களோ பாவம் செய்தாலும் அதை உணர்ந்து தேவனோட உறவுல இருக்க வாஞ்சிப்பாங்க. Is there anything the Lord is trying to reveal to you because of His holiness? Realize your sins and come to God. நாம் 3 விஷயத்தை பார்த்தோம். தேவனுடைய ஞானம், தேவன் நம் மேல இருக்கிற அறிவு, He knows everything. தேவனுடைய வல்லமை, He has everything about you and He can do anything. மூன்றாவது தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய பரிசுத்தமும், இது எல்லாமே தேவனுக்கு மகிமை உள்ளது. It's all about the glory of God. தேவனுக்கு தெரியாதது என்ன? தேவனால கூடாத காரியம் என்ன? அவருடைய பரிசுத்தம் என்ன? இது எல்லாமே இவர் கண்டு, அப்பா நீர் என்னை விட்டு விலகி போங்க அப்பா. இங்க ஒரு verse இருக்குது, கவனிக்கும் போது there's something here in chapter 5 and verse 2 யாராவது வாசிங்க. லூக்கா 5:2 யாராவது வாசிங்க. இதோ அங்க சில பேர் மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, ஆனா சில மீன்காரர்கள் படகை விட்டு இறங்கி போயாச்சு. போய் மீட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் வரும்போது பேதர் எங்க இருந்தாங்க? படகுல இருந்தாங்க. அந்த டைம்ல அங்க மீன்காரெல்லாம் எல்லாம் பேக் பண்ணி போயிட்டாங்க. ஆனா தேவன் வரும்போது படகுல இருப்பது, தேவன் அங்கே வருகிறார். பேதர் அவரை சந்திக்க முடிந்தது. For us to know the power of God, the presence of God is very important. For us to know the God, we should be in the presence of God. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் தேவனோட நெருக்கத்தில் இருக்க வேண்டும், தேவனோட நாங்கள் அவரோடு கிட்டே இருக்கணும். தேவனுடைய மகிமை காண ஆசையா? Yes Lord. தேவனுடைய வல்லமை காண ஆசையா? Yes Lord. தேவனுடைய மகத்துவத்தை காண ஆசையா? Yes Lord. தேவனுடைய கிரியைகளை காண ஆசையா? Yes Lord. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் இந்த அளவுக்கு உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். How am I in the presence of the Lord? இன்றைக்கு கூட நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். As a side note, not about this topic, but I'm saying, our heart should cry out to God more to say, I want to be in your presence, O Lord. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் அப்பா. இன்னைக்கு குளிர், நேற்று நம்ம ஒரு மீட்டிங்க்கு சென்னையில் இருந்தோம். சென்னையிலே அவ்வளோ குளிர் இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ குளிர் காலையில். நான் இங்கிலீஷில் வந்து சொல்லிட்டு இருந்தேன், குளிராவது மழையாவது என்ன ஆகுது? நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களே. For those who want to come to God, unless it is an impossible situation, you should be there in the church, to be in the presence of the Lord. ஆண்டவரே, என்னால முடியாது ஆலயத்துக்கு போக. அந்த ஒரு சூழ்நிலை வரவில்லையோ, மழையானவட்டும் குளிரானவட்டும் ஏதாவட்டும், நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். My heart should beat for the presence of God. நமக்கு இருதயத்தில்
தேவனோட பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு துடிப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அந்த துடிப்பு இல்லைன்னா பசி தாகத்தை நாங்க அதிகம் செய்ய வேண்டும். we have to நான் போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன், 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ஓகே நம்ம எங்கேயோ போறோம், நம்ம இந்தியாவில் தான் கேட்கிறோமே, எங்கேயாவது போகும்போது பூனை குறுக்க வந்துச்சுன்னா போகாம நின்றுடும். இப்போ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஏதோ சிக்காயிட்டோம், ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கிறோம், இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போனோம், பூனை வருது நாய் வருது, போகாம இருக்கிறோமா? பூனையாவது நாயாவது பேயாவது ஆம்புலன்ஸ் எடுத்து போ. ஏன்னா மனசுல துடிப்பு இருக்குது இல்ல, ஹாஸ்பிட்டல் போகணும் செத்துருவனே. தேவனை தேட வரும்போது எறும்பு வந்தாலுமே என்ன இருக்கும்? ஐயோ யானை முன்ன நிற்கிதுன்னு யாருக்கு துடிப்பு இல்லாதவங்க இருக்கோம். துடிப்பு இருக்கிறவங்க யானை கூட வரட்டும், அடிச்சு போ. நான் தேவனுடைய பிரச்சனத்தில் இருக்க வேண்டும். நம்ம குறித்து சொல்லணும் நான் சொல்ல, but you know, your heart should be to be in the presence of God. Because Peter was there in the boat and he could be in the presence of God. He saw the power of God. He knew the foreknowledge of God. He saw the holiness of God. And people want to know God. People want to see the glory of God. Sit in the presence of God. I will talk about it next week more. ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்ய பேதுரு 3 விஷயத்தை செய்தார். அதை நாம் பார்க்கலாம். கடைசியாய் இதெல்லாம் நடந்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சு? அவரு யாராவது படிங்க, verse 11 படிங்க, chapter 5 verse 11. ಅವರು ತಮ್ಮ ದೋಣಿಗಳನ್ನು ದಡಕ್ಕೆ ತಂದು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. என்னது? என்ன விட்டுட்டாங்க? இதே நியாயம். மீன் பிடிக்கிறவங்க என்ன தேவை? மீன் தானே தேவை. மீன் ஃபுல்லா போட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு போயிட்டாங்க. I can't believe this. I've spoken about this sometime, but we're not talking about it in detail. But you know the fact that for a fisherman, fish is important, and he saw the fish, he got the fish, but he left the fish and said, I want this Jesus. இந்த Jesus எனக்கு வேணும். இவ்வளவு மீன் இருந்தா ஒரு வாரம் பேரு சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு 10 நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். அதை அட்லீஸ்ட் சைட்ல வச்சுட்டு இல்ல பேக்ல போட்டு போயிருக்கலாமே. கொஞ்சம் பேக் பண்ணிட்டு, ஐயோ இவ்வளவு மீன் ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் 10 ரூபாய்க்கு நான் ஒரு மீனை வித்துட்டு காசு சம்பாதிச்சுட்டு ஒரு சூட் கேஸ்ல போட்டு வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுட்டு போயிருக்கலாமே. Why did the Spirit of God, right? He left everything and he went to follow Jesus, because you know Peter found, oh, forget about this fish, but who is this man who gave the fish? In the மீனை விடு, இந்த மீனை கொடுத்த ஆண்டவர் யாரு? அவர் பின்ன நான் போறேன். நம்ம ஆலயத்தில் ஜனங்களின் துடிப்பு இந்த வருஷம் அப்படிதான் இருக்கணும். நிறைய பேரு கடவுள் சொன்னாங்க, ஓ 5000 பேர் வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? நான் சாப்பாடு போடுறதுனால வந்தீங்க. சாப்பாடு இல்லைன்னா என் பின்னாடி வர்றீங்களா? சில பேர் சாப்பாடு போடும்போது சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு போதும்னு போனவங்க உண்டு. ஆனா தேவன் வேணும் என்று தேடி வந்தவங்க சில பேர் தான். There are very few people who came to the presence to Jesus because he is Jesus, not because what he gave to me. இன்னைக்கு இருக்கிற எல்லா மெகா சர்ச்சஸ், mostly எல்லாம் சொல்ல மாட்டேன், but mostly mega churches, thousands and thousands of people were there. Oh, they're just going because they want to get something from God. தேவனிடத்தில் ஏதோ எனக்கு கிடைக்கணும், அவருடைய வல்லமை எனக்கு தெரியணும், அவருடைய அற்புதம் எனக்கு நடக்கணும், அவர் எல்லாமே விடுதலை ஆக்கணும், அதுதான் எனக்கு கிடைக்கணும். இன்னைக்கு பேதுரு அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு he left and said, I want this Jesus. Forget about what he can give to you. அவர் செய்வார்தான், ஆனால் அதை பிடிச்சிட்டு தேவனை விடக்கூடாது. That is the point. You don't take the fish and leave the Lord. Instead, I leave the fish and hold the Lord. And many times you can hold Jesus and have what He's given to you. அவர் எனக்கு கொடுப்பதும் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் அது
பேதுரு எல்லாவற்றையும் விட்டு தேவனை சென்றார். because his heartbeat was, who is this God? இந்த ஆண்டவர் யார்? இந்த இயேசு யார்? இந்த மீனை கொடுத்தாங்க, வேற என்ன கொடுக்க முடியாது, அவரை பிடிச்சுக்கிறேன் நான். I will hold him because I am not bothered about the fish as much as about Jesus. இதெல்லாமே பார்க்கிறதுக்கு நாங்கள் 3 விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் செய்யலாம். அதில் ஒன்று என்ன தெரியுமா? யாராவது வாசிங்க 5, யாராவது வாசிங்க மறுபடியும் verse 5. ராமுழுதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, அங்கே சொல்லிட்டு நீ ஆச்சு, உன் வார்த்தை ஆச்சு, உன் போட் ஆச்சு, போ. வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம்ல. ஏற்கனவே சில பேர் விட்டுட்டு நெட் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டை விட்டுட்டு சைடு நெட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஜீசஸ் வந்து வந்துட்டார் பாரா இவரு, எனக்கே சொல்றாரு, சூரியனுக்கே டார்ச் கொடுக்கிறார், நான் ஒரு மீன் பிடிக்கிறவன், நைட் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன், இவர் ஏதோ வந்து சொல்லிட்டாரா கேட்கணுமா? அப்படி சொல்லிக்கலாம் பீடரு. ஒரு விதத்துல அவர் சொல்றாரா, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன். அந்த ஒரு பணிவு இருக்குது. That was a starting point for Peter to see the glory of God. தேவனுடைய வல்லமையை காண ஒரு starting point அவருக்கு கீழ்ப்படிதல். The obedience to God is important to see the glory of God. Many people want to see glory, but they don't have the obedience, so they will not see the glory. அநேகர் தேவனுடைய வல்லமையை காண வேண்டும் என்று ஆசை இருக்கலாம், ஆனால் அதுக்குரிய கீழ்ப்படிதல் இல்லாமல் இருப்பது நாங்கள் காண மாட்டோம். தேவன் சொல்லுவதை செய்ய கீழ்ப்படிதல் தேவை. எப்பேற்பட்ட மனசு இந்த பேருக்கு. அந்த நேரத்தில் அவர் கடவுளுக்கு தெரியாது. ஓகேவா? இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கோம் மாஸ்டர். ஆனால் லாஸ்ட்ல தான் he says God. வஸ்தி விதியா ஒருத்தர் வராரு, ஏதோ பிரச்சனை செய்யறாங்க, அவரு ஏசப்பா பார்க்கும்போது நிச்சயமாக மீன் பிடிக்கிறவங்க மாதிரி இருக்குல்ல. He didn't look like a fisherman, but he comes and says something. நீ வந்து ஏன் போட்ல உட்கார்ந்து எனக்கு சொல்றியா? நீங்க சொல்றீங்கன்னு நான் ஒரு வார்த்தைக்கு நான் செய்யறேன். நான் பிரேயர் சொல்றேன். இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கட்டும், தேவனுடைய கரத்தை மகிமை உங்களுடைய வாழ்க்கையில காண அவர் சொல்லுவது செய்யுங்க. போதும். Just do what he's asking you to do. Or if he's asking you not to do something, don't do it. அவர் சில காரியங்களை செய்யாதேன்னா செய்யாத, செய்யணும்னா செய். ஆண்டவரே நீ சொல்லுகிறீர், நான் செய்கிறேன். I'm just doing because you are saying, Lord, nothing else. No argument. Everything is looking very it doesn't make any sense. ஆண்டவரே நீர் காலையில நேரத்துல சொல்றீர், இந்த நேரத்துல மீன் கிடைக்காது, நான் நைட் எல்லாம் பிடிச்சிட்டு நான் மீன் பிடிக்கிறவன், எனக்கே நீங்க சொல்லி அதெல்லாம் இருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்றீங்களப்பா, நான் செய்யறேன். சில விஷயங்கள் தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்ய சொன்னாங்க. இதற்கு தேவன் என்ன சொன்னாங்க? நெட்டை போடு. உங்களுக்கு தேவன் என்ன சொல்லுவாங்க? அம்மா சொல்றாங்க சர்ச்சுக்கு போ. அம்மா அது தேவனுடைய வார்த்தை தான். நமக்கு தேவனுடைய மகிமையை காண வேண்டும்னா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாம, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம எப்படி மகிமையை காண வேண்டும்? போன வாரம் நம்ம பார்த்தோம், the tabernacle of God, Exodus chapter 32 and 33. You know, the tabernacle is there, that it's only those who wanted to know the Lord, they went to the tabernacle. அந்த கூடாரத்துக்கு, தேவனும் மனுஷனும் சந்திக்கிற கூடாரத்தை தேடி போனவங்க சில பேர் தான். ஆனா அது எல்லாருக்குமே ஓபன் ஆகுது. ஆனா அங்கே போனவங்க தேவனுடைய மகிமையை கண்டாங்க. For those who went there, who sat there, they saw the glory of God. The Bible does not mention any other name, the people of Israel, but it's mentioning Moses was there and
Joshua was there in the tabernacle of God. Joshua தேவனுடைய சமூகத்தில் இருந்தாங்க. Please obey what the Bible is saying to see the glory of God. நிறைய நேரத்தில் தேவன் என்ன சொல்றாங்கன்னு நம்ம நிறைய இடத்துல போக வாய்ப்பு இருக்குது. தேவன் சொல்றது எங்க வச்சுக்கிறோம் சொல்லுங்களேன்? கையிலேயே வச்சுட்டுக்கிறோமே. இதுல வேற இந்த வார்த்தை இல்ல. யாராவது தீர்க்கதரிசி வந்து கரெக்டா நான் நினைக்கிறத சொல்லிடணும். அப்ப தேவனுடைய வார்த்தை. தேவன் அப்படி கூட பேசுவாங்க. But that is specific prophecy. You know what is the general prophecy of God? Prophecy. தேவன் கொடுக்கிற general பொதுவான தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? யார் சொல்றீங்க பாக்கலாம்? தேவன் கொடுக்கிற பொதுவான தீர்க்கதரிசனம் என்ன? தேவனுடைய வார்த்தை. Oh, you need to hear the prophecy of God. Read the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பணிவோடு அப்பா நீ சொல்றீங்க நான் செய்யறாங்களே அதை செஞ்சதுனாலதான் பெய்தது தேவனுடைய மகிமையை கண்டார். இரண்டாவது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எந்த ஒரு பேசும் இல்ல தேவனை நம்புறதுக்கு. He trusted God. தேவனை விசுவாசிங்க. Please trust God as you begin this year, and then it will help you to obey the Lord. I service the சொல்லிட்டு we were going to Chennai conference, ஒரு கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். அப்போ மேப்ல போய் ஏதோ மேப் சரியா செக் பண்ணாம சென்னை ரூட்டுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல போனோம். நம்ம ஃபாஸ்டா இருக்கிறோம். சடன்னா ஒரு இடத்துல ஜஸ்ட் அதே இடத்துல big cloud of fog came, completely zero visibility. One person கூட பார்க்க முடியல. fogல நிறைய தடவை வண்டி ஓட்டிட்டு, பட் அந்த fog முன்னே 0.1% எதுவுமே தெரியல. என்ன நம்பிக்கையில வண்டி ஓட்டுறது? ஏதோ ஒரு நம்பிக்கை. அப்படி வண்டி ஓட்டுறதுக்கே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு நம்பிக்கை தேவை? ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா 100% அப்படி ஃபுல்லா பிரேக் போட்டிருந்தா ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஆனா அங்க ஒரு நம்பிக்கை, ஃபாகுக்கு மேல ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்போ கூட மேப்ல போடும்போது அது ஏதோ வீ கோட்டா அது கோட்டா இது கோட்டா மேப் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஏதோ வந்துச்சு. ஒரு நம்பிக்கை, கடவுள் நடத்துவார். அந்த ஃபாக் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் யார் சொன்னேன்னா, ஒருவேளை நம்ம சூழ்நிலையில ஃபுல் ஃபாகா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. in your life you don't see anything, but only trust will lead you forward. தேவன் மேல விசுவாசம் உங்களை முன் செல்ல வைக்கும். Please trust God. And finally, be in the presence of God and hold God, not the fish. மீன் இல்லை, யாரை பிடிச்சுக்கோங்க? தேவனை பிடிச்சுக்கோங்க. மீனை பிடிச்சிட்டு போனவங்க யாரை விட்டுட்டாங்க? தேவனை விட்டுட்டாங்க. மீனையும் பிடிக்கலாம், கடவுளையும் பிடிச்சிக்கணும். பாயிண்ட், மீன் கடவுள் கொடுப்பாங்க, ஆனா மீனை கொடுக்கிற தேவனை பிடிச்சுக்கோங்க. Please hold God and He will lead you. I want to do 3 things as I begin this year. என்ன சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சோ தெரியல, He knows. அவருக்கு தெரியும். அவருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய மகத்துவத்தை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய பிரசன்னத்தில் நீங்க இருப்பீங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது 3 விஷயம். அவருக்கு கீழ்ப்படியணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை துதித்துக் கொள்ள வேண்டும். And I pray that this will open the door for the glory of God. இதுதான் தேவனுடைய மகிமைக்கு கதவை திறக்கும். அது நாங்கள் செய்ய தேவன் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us pray and let us ask God to give us unreserved obedience.
எந்த ரிசர்வேஷன் எல்லாமையும் தேவனை விசுவாசிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனசு எங்களுக்கு தேவை. அப்பொழுது நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம், தேவனுடைய மகத்துவத்தை காண்போம், தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருப்போம், தேவனுடைய பரிசுத்தத்தை காண்போம், தேவனை நாங்கள் அறிந்து கொள்வோம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், போன வருஷம் நடந்தது எல்லாம் தேவனுக்கு தெரியும், இந்த வருஷம் நடக்க போறது எல்லாம் தேவனுக்கு தெரியும். He is a God of foreknowledge. He is a God who does everything. And I will trust God and say, whatever you're asking me to say, oh Lord, I will obey it. ஆண்டவரே, நீ சொல்ற காரியங்களை நான் கீழ்ப்படிய வேண்டும், நீ சொல்ற வார்த்தைகளை நான் கீழ்ப்படிய வேண்டும், நீ சொல்றதை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்பா, சூழ்நிலை எனக்கு கண்ணுக்கு மறைவாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஒன்றும் நடக்காதென்ற ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுவதை நான் செய்ய விசுவாசிக்க வேண்டும், அவர் சொல்லுவதை நான் கேட்க விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் தேவனுடைய மகிமையை நான் காணுவேன். And then I will see the glory of God. Oh, Peter, he could not have seen the miracle of God. He could not have known and addressed the presence of God. He could not have felt the power of God unless he took the first step of obedience and trust to come and say, okay Lord, I will come with you and I will put the net down. Amre, நீ சொல்லுவதை நான் கேட்டு அதை விசுவாசித்து செய்கிறவரையோ அவர் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் பிரசன்னத்தையும் பரிசுத்தத்தையும் அவர் காண வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்கு கதவு திறந்தது அவருடைய கீழ்ப்படிதலும் அவருடைய விசுவாசம் தான். I pray that as you begin this year, you begin with prayer, you begin with the leap of faith and obedience, unreserved obedience to God. எந்த விதத்திலையும் எந்த ஒரு ரிசர்வேஷன் இல்லாம தேவனை கீழ்ப்படிதலும் விசுவாசத்தையும் தேவன் கொடுப்பாராக. And I pray that God knows everything you're going through, and if there's something you want to tell God and He will help you to obey you and have faith. ஜெபவேளையில் இருக்கும்போது நம்முடைய திருச்சபைக்கு கூட தேவன் சொல்ற காரியம், oh, you want to see my glory and power and presence and deliverance, first obey what I am telling you. Oh family, obey. Oh individual, you obey. நான் நேரத்தை ஜெபிக்கும் போது I asked mommy to come forward and pray for us to have a heart like Peter. பேதுரு போல ஒரு இருதயம் எனக்கு இருக்க, பேதுரு போல தேவனுக்கு கீழ்ப்படுகிற, பேதுரு போல தேவனை விசுவாசிக்க, பேதுரு போல மீனை விட தேவனை பிடித்துக் கொள்ள அந்த ஒரு இருதயத்தை எனக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்க திருச்சபைக்கும் தேவன் கொடுப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கலாம். ஒன்றாய் சேர்ந்து அந்த நேரத்தில் மம்மியும் ஜெபிப்பார்களாக. சன்னிதானத்தில் நாம் அமர கொடுத்த எல்லா பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவே, இப்போது வந்திருக்கிற எல்லோரையும் ஆண்டவே இந்த அஞ்ஞான செய்தி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆமாப்பா, பேதுரு போல நாங்கள் அனைவரும் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கலாம் அப்பா. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானது உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்த்த
வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டால்